ஸ்டூடெண்ட்ஸு குரூப் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை மாற்றுறதை பற்றி சொன்னேன். இப்போ இதே மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு வாஸ் மிஸ்பிஹேவிங்னா கேரக்டர் வந்து ரொம்ப மோசம். அந்த வித் ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து எல்லோரும் சொன்னாங்க, இது மாதிரி இருக்குது சார், ஸ்டூடெண்ட்டு மோசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. காலேஜ் இந்த கவுன்சில் போய்ட்டு அந்த சாயந்தர நேரத்தில் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் மீட்டிங், அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறாரு, இந்த எப்படி வேணும்னு கேட்டேன். லேடிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உண்மைதான் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஜென்ஸை கூப்பிட்டு கேட்டேன், ஜென்ஸும் அப்படி தான் சொன்னாங்க. ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணி பேசலை. என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டு அப்புறம் தனித்தனியாக வந்து என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துருந்தேன். தனியாக வந்து எல்லாருமே வந்து அவங்க பையன் பண்ணுறது தப்பு அப்படின்னாங்க. என்ன பண்ணணுன்னா இந்த காலேஜில் விட்டு மாற்றிடணும் சார்னாங்க. சரிப்பா, நீங்கள் வந்து அப்போ நம்ம இந்த பிரின்ஸிபல் அப்போ செல்வகுமார் ரொம்ப வீக் பிரின்ஸிபால்ப்பா, அவர் வந்து செய்ய மாட்டார்ப்பா அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்களே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னா. ஸ்டூடெண்ட்ஸே எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் வந்து அதாவது ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்டல் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி, ஸ்டூடெண்ட் ஜெனரல் செக்ரட்டரி எல்லோரும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி இந்த மாதிரி மோசமாக இருக்கார், தப்பாக பண்ணுறாருன்னு எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி கொடுத்தாங்க. லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸு போய் தப்பு கண்ட மாதிரி பேசி கலாட்டாக பண்ணுறது எழுதி கொடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு அடுத்த மீட்டிங்கு அடுத்த வாரம் பார்க்கலாமா, அடுத்த வாரம் வந்து இதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ சில ப்ரோசஸ்ட்டை வைஸ் பிரின்சிபல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். என்கொயரியும் அவங்கள விட்டே போட சொல்லுவோங்க அப்படின்னாரு. சரி, உங்களை யார் என்கொயரி ஆஃபீஸராக போடுறதுன்னு சொல்லுங்கப்பா, நாங்கள் சொல்லணும். அவங்களே என்கொயரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. இந்த ப்ரொஃபஸர் என்கொயரி பண்ணுங்கள் அப்படின்னு, என்கொயரி ஆஃபீஸராக போடுங்கன்னு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை போட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி நான் மீட்டிங் போட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக மீட்டிங் போட்டு அவங்களே என்கொயரி ஆஃபீஸரையும் போட்டு சொன்னேன். ப்ரொஃபஸர் அவங்களே நாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னேன். அப்போ என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னு கேட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸை காமனாக தனியாக கூப்பிட்டு, இல்லை சார் வேறு காலேஜ் மாற்றிடுவோம் சார், நம்ம காலேஜில் ஆகப்படாது, நான் உங்களுக்கும் வருத்தம் இல்லை, என்ன பண்ணாட்டி பண்ணாதான் சார் வருத்தம் அப்படின்னாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா சொன்னாங்க. ஸோ அந்த என்கொயரி ஆஃபீஸர்ட்டையும் சொல்லிட்டு, சார் இதான் சார் உங்களோட ஜென்ரல் மூடு, திஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரொஃபஸரை எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு வந்து என்கொயரி முடிச்சுட்டு இந்த பாய் வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. ஸோ அப்பாயின்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை சொல்லுதுன்னு சொல்லி எழுதிட்டு நான் பிரின்ஸிபலுக்கு சொல்லவே இல்லை. சொல்லிவிட்டு வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி இருக்குன்னு. சரி, ஒரு அர்ஜென்ட்டாக காலேஜ் கவுன்சில் மீட்டிங் 11 மணிக்கு போடுவோம். 9 மணிக்கு மீட்டிங் நடந்துச்சு, 11 மணிக்கு மீட்டிங் போடுறோம். எந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியாது. அப்படியே அந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்து இது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோ ஹாஸ்டல் அசோசியேஷனோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, என்கொயரி நடந்து போச்சு, என்கொயரியில் இதான் ரிப்போர்ட்டு, இதான் பனிஷ்மெண்ட்டு, ஐ வாண்ட் த காலேஜ் கவுன்சில் டு பாஸ் இட். அவ்வளோதான். பண்ணலை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நீங்களாம் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வந்து என்டாஸ் பண்ணால் போகிறோம், பண்ண முடியலைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லோரும் பண்ணாங்க. பிரின்சிபல் மட்டும் சிம்பத்தட்டிக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை எழுதி வச்சார். நான் சொல்லிட்டேன், அன்லெஸ் he is now itself he is transferred from the college, the decision of the college. முன்னாடியே சொல்லிட்டேன், காலேஜ் கவுன்சில் வந்து. ஸோ அந்த பையன் வந்து வேறு காலேஜுக்கு மாற்றணும். அங்கே போயிட்டு அங்கேயும் ஸ்மாராக இருந்தார். அப்புறம் அங்கேயும் தகராறு, கெட்ட பிள்ளைங்க எங்கேயும் கெட்ட பிள்ளைங்க தான். அப்புறம் அங்கேயும் தகராறு ஆகி அப்புறம் ஹாஸ்டலில் இது பண்ணி அப்புறம் அடித்து திருத்தினாங்க. இது ஒரு மாதிரியாக போச்சு. அதுக்கப்புறம் நல்ல பையனாக வந்தார். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறப்ப அந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்கள விட்டே நம்ம வந்து பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸை விட்டு இப்போ ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் நடந்துக்கிட்டான். அவன் வந்து பிரின்ஸிபல் இப்போ டாக்டர் குடிச்சிட்டு போய் பிரின்ஸிபல் டாக்டரே எழுதான். இப்போ போய் என்னென்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அதை வேலைக்காரங்களை நினச்சேன், பிரின்ஸிபல் பொண்ணா நீ போ அப்படின்னா. பிரின்ஸிபல் அப்படியே குறுகி போயிட்டார். அப்போ இருந்த பிரின்ஸிபல். நான் ஒன்று கூப்பிட்டு சொன்னேன், நான் வந்து அவன் கட்சிக்காரனோட இதுவான், கூப்பிட்டு சொன்ன இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்னை மேலே கை வச்சுட்டு இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு அந்த பையன் போய் சொல்லியிருக்கான். நான் ஒன்றுமே சொல்லலை. உடனே காலேஜ் கவுன்சிலை கூப்பிட்டு இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டேன். காலேஜை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன். அவனுக்கு காலேஜே சொல்லலை, நீ போய் அங்கே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் எனக்கு அங்கேருந்து மினிஸ்டர்கிட்டேருந்து பிஏ ஃபோன் பண்ணார், நீ ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்கிட்ட பேசிக்க அப்படின்னு. அவன் பேசவே இல்லை. என்னத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பையன் போய் மெட்ராஸில் திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நியாயத்தை வந்து நீங்கள் ஃபேமாக இருந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவங்கள ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க. இது வந்து
சும்மா அந்த சீப் பாப்புலாரிட்டிக்கு ஆசைப்படாதீங்க, சீப்பாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, நியாயமாக இருக்கணும்னு நினைங்க, தப்பை கண்டிக்கணும்னு நினைங்க, தப்பை வந்து தண்டிக்கணும்னு நினைங்க, தப்பை வந்து எடுத்து நான் வந்து இந்த 2 குரூப்லேயும் சொல்கிறேன். அந்த குடிச்சிட்டு தயார் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டையும் மாற்றணும், லேடிஸை மிஸ்பிஹேவ் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்டையும் மாற்றணும். இன்னொருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் கலாட்டா பண்ணதுக்காக அவ்வளோ பேரையும் மாற்றணும். அதை வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வர்றேன், இதெல்லாம் வந்து செய்யணும். தப்பை வந்து நீங்கள் கண்டிக்கிறப்ப திருடனை போலீஸில் வந்து தண்டிக்கலை அப்படின்னாக்கா, இப்போ கஞ்சா பிடிக்கிறவனை தண்டிக்கலை அப்படின்னாக்கா, கொலை செய்கிறவனை தண்டிக்கலைன்னா சமுதாயம் எப்படி உருப்படும்? ஆனால் அவங்க தண்டனை வந்து நியாயமாக இருக்கணும், அவங்க கொலை செஞ்சவனாக இருக்கணும், செய்யாதவனுக்கிட்ட போய் தண்டிப்போம். என்னது பொலிட்டிக்கல் ரீசனே கிடையாது. நம்ம வந்து எது நியாயமோ அதை தான் செய்யணுமே தவிர, நம்ம வந்து வி ஆர் நாட் அதாவது எதை செய்யணுமோ அதை வந்து செய்யணும். அதுவும் ஆசிரியராக இருக்கவங்க எடுத்துக்காட்டாக இருந்து செய்யணும். மாணவர்கள் வந்து கூட்டத்தில் வந்து நீங்கள் நியாயத்தை செஞ்சீங்கன்னா உங்களை வந்து ஒத்துக்குவாங்க. அடுத்ததில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் காலேஜில் நடந்தது, அதை பற்றி உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதை வந்து மந்திரி திருப்பி சேர்க்க சொல்லியும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ண சொல்லி கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வித்ட்ரா பண்ண வச்சோம். அதை பற்றி அடுத்ததில் பேசுகிறேன்.